ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது சார். கான்செப்ட் நல்ல கான்செப்ட் சார், நல்லா இருக்குது. சூப்பர் சார், தலைவர் நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார், ஹிட்டு, நல்லா ஹிட்டு. படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு கான்செப்ட் கதை நல்ல புதுவிதமாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. படம் அருமையாக இருக்குது, வந்திருக்கு, நல்லா தர இருக்குது, நல்லா ஓடும், நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குதுங்க, பிடிச்சிருக்குது. விட தீர்ப்போம், விட அறுப்பான். சூப்பராக இருக்கு. இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. உண்மையிலே ஒர்த்தபிள் படம் இது நல்லா இருக்கு. சூப்பராக மூவ் ஆகும், பிரச்சனையே இல்லை. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல ஆக்டிங்கு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் நல்ல ஒரு இது அதுதான் காமிச்சது, நல்லா காமிச்சிருக்காங்க. ஓவராலாக சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். வேறு லெவல் ஆக்டிங். டேரக்டர் சூப்பர் டேரக்டர், வேறு லெவல். லாஸ்ட்டு சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்தது அவருக்கு. இது பொதுமக்களுக்கு உண்மையாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய மெசேஜ். பொண்ணுங்களை எப்படி பார்க்கணுன்ற நல்ல மெசேஜ், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது படம். நல்லா இருந்ததுண்ணா. இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுதுண்ணா. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வந்துன்னு இருக்குது. ஓகே தானே எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. படம் சூப்பர் டூப்பர் இருந்துச்சு, வேறு லெவல். சூப்பராக இருக்குங்க, நல்லா வச்சுருக்காரு. 100 படம் எடுத்தாலும் நல்லா இருப்பார். படம் சூப்பராக இருக்குங்க, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, அவரு பயங்கரமாக இருக்குது, அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அப்படின்னா எமோஷன் நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் வேறு லெவல்ண்ணா. விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்போவுமே அவர் சும்மா பண்ணவே நல்லாயிருக்கும். இதில் இன்னும் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, இப்போ லேடிஸ்க்கான வன்கொடுமை நிறைய நடந்துன்னு வருதில்ல, அதுலேருந்து லேடிஸ் நடந்துருச்சு, நம்ம வீட்டில் முடங்கி இருக்கணும், சூசைட் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுலேருந்து மீண்டு நம்மளோட லைஃப்பை நம்ம வாழணுன்றது இதுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு இந்த படத்தில் பார்க்குற வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சேதுபதி சார் ஆக்டிங் சொல்லிக்கே வேணாம், நல்லா இருந்துச்சு. டேரக்ஷன் நான் இவர் டேரக்ஷனில் வர படம் பார்த்ததில்ல. படம் பேர் போட்டதுக்கப்புறம் டேரக்ஷன் பார்க்குறப்பா இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு கதையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவர் ஆக்டிங் சொல்லணுமா ப்ரோ, சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ஒரு 49 படம் வேறு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 50வது படம் சொல்லலாம் 50வது படம் பண்ணியிருக்காரு வேறு லெவலாக அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. கதை தான் ப்ரோ, ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபைட் சீனு, ஒரு சீக்வன்ஸ் சீன்ஸை ஒரு எமோஷனல் கூட ஒரு கனெக்ட் பண்ணி வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் எமோஷனல் வேறு லெவலில் கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் பாருங்கள், கிளைமேக்ஸில் தான் மொத்த படமே புரிகிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். ஒரு சீன்லுமே ஒரு 2-3 சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் வருது ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் ஓகே தான், அந்த அளவுக்கு பிஜிஎம் இருக்குன்னு தெரியல எனக்கு. அந்த கதை நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் பற்றி எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. கதை நல்லா இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கு டபுளாக கொடுத்துட்டார் நான் நித்திலன். ஒரு ரொம்ப சிம்பிளான கதை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கதை, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் எவ்வளோ வேணால் அது இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாங்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நான் இந்த படமும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கதை, ஆனால் அவர் படம் பண்ண விதமும் சரி, எழுதின விதமும் சரி, எடிட்டிங் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பயங்கரமாக இருந்துச்சுன்னா படம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்துது. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இது வரைக்கும் நான் இந்த வருஷத்துலேயே தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்படி ஒரு படம் வருமானு தெரியல, ஆனால் இது வரைக்கும் வந்ததே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தான். அவர் எப்போவுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் இறங்கி சப்ளாக கிளாஸாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அப்படி தாக்கு பிடிக்கிறாரு. ஒர்க் அவுட்டும் ஆகுதுண்ணா. அது சாரிண்ணா கனெக்ட் ஆகுதுண்ணா. அதுதான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த்தே. இமோஷன் சூப்பராக கனெக்ட் ஆகுது. அதான் இந்த படத்தில் எல்லாமே ஜெல் ஆகுது. நான் சிம்பிளாக சொல்லலாம், போன வருஷம் சித்தா எவ்வளோ ஒரு முக்கியமான படமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு முக்கியமான படம் இந்த படம். இந்த வருஷம் எல்லாருமே இது தேட்டரில் பார்க்கணும். அது அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் பின்னிருக்காரு. அவர் செம்ம பர்ஃபார்மன்ஸ். அந்த சீனு தேட்டர் ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. அந்த சீனு பயங்கரமான ரெஸ்பான்ஸ்ண்ணா அந்த சீனுக்கு. அவங்க சின்ன ரோல் தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. அது எல்லாருமே அவங்க சின்ன ரோல்ஸ் தான். விஜய் சேதுபதி, அனுராக் தவிர எல்லாருக்குமே சின்ன ரோல்ஸ் தான், ஆனால் கொடுத்துருக்க ரோல்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. சரிண்ணா அவர் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ண்ணா. அது இது விஜய் சேதுபதி 50வது படம் இல்லை, நித்திலந்து 2வது 3வது படமானு தெரியல. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தா போல் வாவுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு டேரக்டர் இருக்காருன்னு புரியல.
அந்த படத்தை பார்த்தவங்க உண்மையாலுமே ஆஹா சூப்பர் படங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். டிஎஸ்பின்னு ஒரு படம் பண்ணார், அதில் வேஸ்ட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஹீரோலாம் நடிக்க முடியாது, அவர் எதனா ஒரு வில்லன் அப்படின்னு. மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் பண்ணார், அது எவ்வளோ அழகான படம். ஆனால் இந்த படம் நித்திலன் படத்தில் 50வது படம். அந்த அதாவது ஹிட் ஆகிற படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருமையாகவே நடிச்சிருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் அப்படி இருக்குது. இந்த படத்தில் விஜய் சேதுபதியை பாராட்டுறதா, சிங்கம்புலியை பாராட்டுறதா, இல்லை நித்திலனை பாராட்டுறதா, மியூசிக் டைரக்டரை பாராட்டுறதா, மகிழ் திருமேனி ஒரு மடங்கு விஜய் சேதுபதியோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. அது நட்டி எல்லாருமே போட்டு படத்தை பின்னி படல் எடுத்ததுனால படம் பயங்கர ஹிட்டு படமாக வந்து உக்காந்துடுச்சு. இந்த வருஷத்தோட ஹாப்பி நியூ இயர் இந்த படம் தான் நினைக்கிறேன். வெளியில் எங்கன்னா காலரை தூக்கி விட்டு சொல்லணும்னா தமிழ் திரைப்படத்தில் இது வந்து 2வது ஹிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஹிட்டாக கூட பெரிய ஹிட்டாக இருக்கலாம். சோலாவாக அடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி அண்ணன், ரொம்ப பெரிய ஹிட்டு. நித்திலனுக்கும் வாழ்த்துக்கள், விஜய் சேதுபதி அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து நீங்கள் காலா கபாலியில் ரஜினிக்கு வயசு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பசங்க அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சிரு. இந்த ஏஜ் வந்து அவருக்கு ஒரு பையன் வயசுக்கு வந்த பொண்ணுக்கு அப்பாவார். அதே ஏஜில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை, ரொம்ப இதுவும் பாடல்கள்லாம் இல்லை. ஸோ ஒரு வயசுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறாரு. அவருக்கு நடக்கிற ஒரு நிகழ்வுன்றதுனால அவர் ஏஜும் கரெக்டாக அதில் கரெக்டாக இருக்குது. அந்த கேரக்டருக்கும் அவர் நிற்கிறாரு. வில்லன்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து சாப்பிட்றப்போ கிளைமேக்ஸில் மகிழ் திருமணியோட ஆக்டிங் ஒரு லெவல் மேலே தான் இருக்குது. நம்ம வந்து கண்ணீர் சிந்துறோம், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோன்னா விஜய் சேதுபதி அண்ணனுக்காக செய்யலாம். ஆனால் முதல் முறையாக ஒரு வில்லனுக்காக கிளைமேக்ஸில் கை தட்டி விசில் அடிக்கணும்னா அது இந்த படமாக இருக்கும். அந்தளவுக்கு மகிழ் திருமணியோட ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களாம் அவ்வளோ இல்லைங்க, சும்மா தான் இருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அவ்வளோ வேல்யூவே இல்லை. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சொல்கிறது, ரைட்டிங் பேஸ்டு ஃபிலிம் சொல்லுவாங்க தெரியுமா, டேரக்டர் தான் அப்ரிஷியேஷன் கொடுக்கணும். அவர் ரைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. லைக் ஸ்டோரி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, கிளைமேக்ஸில் அது வேறு ஒரு இதோட கனெக்ட் பண்ணியிருக்க விதம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவங்க ரோலை பக்காவாக பண்ணிட்டாங்க ப்ரோ. இதில் குறைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. சிங்கம்புலி அவர் இதுக்கு முன்னாடி நம்ம காமெடியாக பார்த்துருப்போம். இதில் வந்து அவர் வந்து நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு, படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. யார் ப்ரோ? அவர் செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. அவர் சொல்லவே வேணும், நம்ம பழைய படத்தில் பார்த்துருப்போம், சகோதரங்க வீட்டெல்லாம் கூட பார்த்துருப்போம். சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். இதுலேயுமே நல்லா அவர் கொடுத்த ரோலை செம்மையாக பண்ணிட்டார். அவர் நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் வில்லன் தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. அவர் பர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸ்லலாம் அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆமாம் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டான ஒரு 50வது படம் அமைஞ்சிருக்கு ப்ரோ. நடுவில் ஒரு கொஞ்சம் டல்லாக போன மாதிரி இருந்துச்சுல்ல, இதில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். சொல்லக்கூடாது, அது நிறைய பேர் ரிவீல் பண்ணுறாங்க. அது படம் வந்து பாருங்கள், அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரெய்லரே அதை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் படம் பார்த்துருக்கோமா, 3 பேர் நல்லா போனால் விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், நடராஜன். அவருக்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி காமெடி கேரக்டர் கொடுக்காம இந்த தடவை வேறு கேரக்டர் கொடுத்துருக்கோம். இது இல்லை ப்ரோ, ஏதோ 100 படம் 150 படம் நடித்த மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, கதை வந்து ஒரு சின்ன கதை தான், அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதையில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வேறு லெவலில் வந்திருக்கு ப்ரோ. மியூசிக்கும் நல்லா இருக்குது. அங்கே உள்ளே ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதனால தானே பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் போயிடுவேன். சரி, ரிவ்யூ கொடுக்கணும்னா உண்மையாக ரீசன் அதான். ஏன்னா ஒர்த்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைய கூட்டுவாங்க, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாம் யாரை வேணால் கூட்டுவாங்க. படம் அந்தளவு பேசும். படம் வந்து படமே உங்களுக்கு பயங்கரமான மெசேஜ் தான். இன்றைக்கி வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு அப்பா ஒரு மகளுக்கான ஒரு உறவு கனெக்ட் ஆகிருக்கு ப்ரோ. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியே பார்க்குற அந்த ரத்தம், அதுக்கான காரணங்களே அதுதான். இன்றைக்கி ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னால், இந்த போஸ்டரை பார்த்துட்டோ இல்லை ட்ரைலரை பார்த்துட்டோ சொல்லுவாங்க. சத்தியமாக இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கலாம். ஒரு பொண்ணை பெற்றேன்னா, ஒரு பொண்ணை பெற்றிருக்கு, அதனால் எனக்கு தெரியும். ஒரு பொண்ணை பெற்ற அப்பா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே கூப்பிட்டு வந்து பாரு. ஒரு அப்பா எப்படி இருப்பார், இன்னொரு அப்பா எப்படி இருப்பாருன்றது தான் ஒரு இது. அவர் சூப்பர் ஜி, செம்மையாக பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இமேகா நொடிகள்லாம் மிரட்டியிருப்பாப்புல மனுஷன். இந்த படம் வேறு லெவல் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்கார். மணிகண்டன், பாய்ஸ் மணிகண்டன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மனுஷனை யூடியூப்பில் வந்து அவரை இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ரீஎன்ட்ரி ஆகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளை மாதிரி யூத்துக்கெலாம் இந்த மாதிரி ஒரு வில்லன் தேவை. மணிகண்டன் மாதிரி நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க, அதில் மணிகண்டன் வந்து பெஸ்ட் வில்லனாக இருப்பார். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஜி. கண்டிப்பாக வந்து அவர் சொல்ல தேவையில்லை. அவர் போலீஸ் அந்த கெத்து, அவர் பேசுகிற விதங்கள், அவரே வில்லனாக கூட நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல கேரக்டர். அவர் எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க படத்தில். ரொம்ப நல்லா இருக்குது படம்.
அதுதான் வந்து அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அவரோட ட்விஸ்ட் இருக்கும், வேறு லெவல் பண்ணியிருக்காச்சு உண்மையிலே. ஒரு எல்லா கதாபாத்திரத்தையும் எடுத்து நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சிங்கம்புலி அண்ணன், செம்மையாக பண்ணியிருக்காரு. மிரட்டியிருக்காங்க ஜி.